அதிமுக பற்றி கேட்காதீங்க, பாவம் அவங்களே நிர்வாகத்தினுடைய நலன் கருதி பல மாற்றங்களை செய்வார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக மீது வைத்துள்ள விமர்சனங்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் முடியாது. அவர் கற்பனை நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. முதலமைச்சர் தளபதியை பொறுத்த மட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையாக தலைவர் ரெடிகுண்டெல்லாம் அவர் கால் தூசு கூட தொட முடியாது. பொய் சொல்றாரு. பட்ஜெட்டை குறித்து பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. நிதி வந்து ஒதுக்கலைன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அதிமுக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் தொல்லை சொல்லி அதிமுக பற்றி கேட்காதீங்க, பாவம் அவங்களே நெருக்கடியில் இருக்காங்க. அதனால அவங்களை பற்றி நான் ஒன்னும் சொல்ல நிர்வாகத்தினுடைய நலன் கருதி பல மாற்றங்களை செய்வார்கள். அது மக்கள் நலனுக்காக. அதிமுக பேசிட்டு இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் சொல்லிட்டு அதிமுக இருக்கிற யாரை பற்றியும் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்க we are going steady. We are not bothered about any others. தேர்தல் விகு மோடி 10 வருஷம் மேலே கொண்டு வந்தார். அதை பார்த்து காப்பீடு மக்கள் மறந்த காப்பீடு பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை வந்து இப்ப காப்பீடுக்கிறாங்க. இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர்கிறத வந்து மறுபடியும் நிரூபணம் பண்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் என்பது உங்களுக்கே தெரியும். ஸ்டிக்கர் யார் ஒட்டுறா? அவர் அமைச்ச எந்த திட்டமாவது நிறைவேறிக்கிறதா? வீடு திட்டம்னு சொன்னார், 1 லட்சம் கொடுத்தாரு, 12 லட்சம் அரசாங்கம். நாங்க அதை பற்றி டீட்டெயிலா சொல்லணும்னா தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ். நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் 15-20% வாக்குகள் இருக்கிறான்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நான் தேர்தல் வியூக நிபுணர் வந்து திரு பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திக்கிறாரு. பணியாற்றினவர் உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவரே டெபாசிட் வாங்கல பீகார்ல. அதனால அதை பத்தி நான் ஒன்று சொல்றேன். அவரே டெபாசிட் வாங்கலையே பீகார்ல. அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலையும் கலட்டாம அதான் சொன்னேன். அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவரால் கொடுக்க முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.